ஹாய் காய்ஸ், சாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சென்னை JKS பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் 2010 மாடல். கம்ப்ளீட்டாக ஒரு பின் டு பின் ரிஸ்டோர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. TN 46 இந்த வண்டி பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா பழனிவேல்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் பார்த்தீங்கன்னா வெளியூரில் தான் இருக்காப்புல. அங்கேருந்து தான் நம்மளுக்கு இந்த வண்டி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த வண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வீல் டைப்பு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், டிஸ்கிலும் ஆட் பண்ணியிருப்போம். இந்த வண்டியோட லாஸ்ட்டாக அவுட்லுக் வீடியோ பாருங்கள், செமையாக இருக்கும். வண்டியோட வீடியோ கலரும் வேறு பண்ணியிருப்போம், வண்டி கலரு. வண்டி கம்ப்ளீட்டாக பிரிச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எல்லாமே ஃபிட்டிங் போடுற வீடியோ, போல் நெட்லாம் நிக்கல் பண்ணியிருக்கோம். டோட்டல் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹீரோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான். போர் பிஸ்டல்லேருந்து ரியர் சாக் அப்சரு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, கேபிள் கிட்டு, பேட்ரி, இந்தமாரி எல்லா ஸ்பேருமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக ஒரு பின் டிஸ்டோர் ஷோரூம் பிராண்டாக கொடுத்துட்ருக்கோம். வண்டி ஃபுல்லாக ஃபிட்டிங்லாம் போட்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர் வாஷ் பண்ண சொல்லி வண்டி கொடுத்துட்ருக்கோம். பாலிஷ் போடுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணுவோம், ஃபோம் வாஷ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய வேலை பண்ணியிருக்கோம். ஃபோக்ஸ் வீல் இருந்தது, அலாய் வீல் போட்டிருக்கோம். அப்புறம் செல்ஃப் ஆட் பண்ணியிருக்கோம், LED பல்ப்பு, ஓல்டு டைப்போட சைலன்சரு, ஓல்டு டைப்போட ஸ்டிக்கர்ஸு எல்லாமே ஒரு வண்டியை ஒரு எப்படி பண்ண இதெல்லாம் நல்லா அழகாக வருமோ அந்தளவுக்கு அந்த வண்டியை ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் பார்த்திங்கன்னா வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா ஃபோன் மூலிமா தான் கான்டாக்டில் இருந்தாப்புல. ஏன்னா அவர் ஆக்சுவலாக துபாயில் எங்கே இருந்தாப்புல நினைக்கிறேன். அங்கே இருந்தால் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து வண்டியை அவர் அனுப்பிச்சி விட்டாப்புல. வண்டி எடுக்கிறதுக்கு அவர் லாஸ்ட் டைமில் டேரெக்டாக வந்தாப்புல. அவர் கான்டாக்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸு ஃபோனில் அந்த மூலிமா தான் அவருக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோம் வாஷ் பண்ணியாச்சு. வண்டி பார்த்திங்கன்னா பாலிஷ் போடுறோம். இந்தமாரி ஒரு ஓல்டு வண்டி வச்சுருக்கவங்க, ரெடி பண்ணணும் ஆசை இருந்துச்சு, அப்பா வாங்கி கொடுத்த வண்டி, ஃபஸ்ட்டு சம்பளத்தில் வாங்கின வண்டினா கண்டிப்பாக சென்னை சூளமேடில் இருக்க JKS பைக்ஸு கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக வாங்க, ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோனை எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு நான் தலை வணங்கி சாரி கேட்குறேன், மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நிறைய ஃபோன் வரதெல்லாம் அட்டன் பண்ண முடியல. காலையில் ஒரு 10 o'clock ஃபோனு அட்டன் பண்ணி பேச முடியும். ஈவினிங் டைம் நைட்டு ஒரு 10-10:30 வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணி பேச முடியும். அதுக்கு மேலே ஃபோன் எடுக்க முடியாது. வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃப்ரண்ட்டு மட்கால்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு வண்டியோட ஓனர். அதெல்லாம் சில விஷயம்லாம் இந்த வண்டிக்கு எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ நம்ம அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை சூளமேட்டில் தான் இருக்குது, வேறு பிரான்ச்சஸ் கிடையாது எங்கேயுமே. நம்ம ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் ஒர்க்லேருந்து, பைக் ரீஸ்டோர்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எனக்கு ஒரு வண்டி நீங்கள் வாங்கி ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களோ, நம்மளும் அந்த 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 ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். நான் வெளியூரில் இருக்கேன், நான் இந்த டேட்டில் வருவேன், எனக்கு ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் இப்போ இந்த வண்டி மாடல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக ஒரு வண்டி எடுத்து பேப்பர்லாம் பக்காவாக, கேஸு அந்தமாரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஜெனுனாக இருக்கிற மாதிரி ஒரு நீட்டாக அழகாக அந்தமாரி நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க நம்ம வேணும்னா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அப்படி சப்போஸ் ஃபோன் எடுக்க முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ அந்தமாரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஒரு ஃபேமிலியே இந்த வண்டி எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. லாஸ்ட்டாக வீடியோ பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவர் ரிவ்யூ கொடுத்துருப்பார். வண்டி பக்காவாக ஒரு கண்டிஷனில் கொடுத்தோம். வண்டி ஆரன் சரி, எக்ஸ்ட்ரா கட் அவுட் ஆரன் போட்டு நிறைய வேலை பண்ணோம் வண்டியில். வண்டியோட அவுட்லுக் வீடியோ பார்க்கலாம். வண்டியோட ஓனர் ஸ்க்ரீன் எடுக்க போகிறாரு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே நம்ம பைக் ரிஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு டேங்க் ஃபுல் பண்ணி கொடுக்குறோம், ப்ளஸ் ஹெல்மெட் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ தான் நானே வண்டியோட ஓனரை டைரெக்டாக நேரில் பார்க்குறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செல்ஃப் மோட்டர் இருக்கிற இடமே தெரியாது, அந்தளவுக்கு செல்ஃபு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ரிவ்யூ கேட்கலாம். அவரே ரொம்ப நாள் கழிச்சு தான் வண்டி ஓட்டுறாப்புல. ஓகே,
ஆனா வண்டி ஓட்டி பாத்தீங்களா எப்படின்னா இருக்கு? வண்டி வந்து சூப்பரா இருக்கு. புது வண்டி ஷோரூம்ல எடுத்ததை விட பெஸ்டா தெரியும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இந்த வண்டியோட மாடல் சொல்லுங்கண்ணா. இந்த வண்டி மாடல் சார் 2010 மாடல். 2010. ஓகே ஓகே, 10 மாடல். முதல்ல நான் வாங்கின வண்டி இது. அதால குடுக்க விருப்பம் இல்ல, அதால தான் இந்த ரீஸ்டோர் பண்ணுது. சரி ஓகே ஓகே. எப்படின்னா இருக்கு வண்டி? அவுட்லுக் நிதியாவும் இன்ஜினோ எப்படி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. இன்ஜின் நைஸ் செம்மையா இருக்கு. எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல, நல்லாவே இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து இப்ப வந்திருக்கீங்க? நான் துபாயில இருந்து வந்தேன். இப்ப நீங்க துபாயில இருந்து வந்தீங்க. துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நேட்டிவ் வந்து பெரம்பலூர். ஓகே ஓகே. நம்ம சேனல் நீங்க பார்த்தது வந்து துபாயில இருந்து தான்? ஆமா, துபாயில இருந்து யூடியூப் சேனல்ல பார்த்துதான் நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே. அப்புறம் MSS கொரியர் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நான் பார்சல் பண்ணி அனுப்பிட்டேன். நீங்க வண்டியை பிக்கப் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, சூப்பரா எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணிக்கலாம். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வண்டி சூப்பரா பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. இது இப்ப நம்ம அந்த வண்டியில பாத்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம், டிஸ்க் ஆட் பண்ணிருக்கோம், அலாய் வீல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க கேட்டீங்க, இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா திருப்தியா இருக்கா? சூப்பரா இருக்கு, திருப்தியா இருக்கு. இப்ப இந்த ஊருக்கு போனா இங்க எங்க பண்ணுன்னு தான் கேட்பாங்க. இந்த வண்டி கேட்பாங்க. எது குறையெல்லாம் கிடையாது, எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல. சரி ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்குங்களா? நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலா அண்ணன் பாத்தீங்கன்னா வந்து துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சொந்த ஒரு நேட்டிவ் பாத்தீங்கன்னா வந்து பெரம்பலூர். வண்டி வந்து அங்க இருந்தா எனக்கு போன் பண்ணாப்ல. துபாயில இருந்தா யூடியூப் சேனல் பார்த்து கால் பண்ணி கேட்டாப்ல. அவரோட ஃப்ரெண்டு மூலியமா வண்டி அனுப்பிச்சாப்ல. அண்ணா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து இந்த மாடல் வண்டியில கிடையாது, வேற மாடல் ஸ்டிக்கர். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஆனா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க கேட்டாப்ல. உண்மையா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து அவ்வளவு பார்த்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அலாய்ல இருந்து டிஸ்க், செல்ஃப், MRF டயர்ல இருந்து பேட்டரி, பெரிய பேட்டரில இருந்து சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா வந்து அண்ணா ஒரே வார்த்தை சொன்னது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க சொல்லிட்டாப்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரியப்பா பையனோ ஒரு சித்தப்பா பையன் அந்த அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளவு பக்காவா பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா BS6ல வர செல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி போட்டீங்கன்னா பக்காவா ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. செல்ஃப் மோட்டரோ வெளியில செல்ஃப் சம்பந்தப்பட்டது எதுவுமே தெரியாது. டபுள் வயரிங் கிட் போட்டு ஒரு சென்சார் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்காவா இருக்கு வண்டி. இந்த மாதிரி எந்த பைக் ரிஸ்டோர் பண்ணாலும் நம்ம சென்னை JKS பைக்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, மக்களுக்கு JK பைக்ஸ் சர்வீஸ் அவங்களை நம்பி துணிஞ்சு நீங்க வண்டி கொடுக்கலாம். நீங்க எந்த எதிர்பார்த்ததை விட நல்லாவே அவங்க பண்ணி கொடுப்பாங்க சிறப்பா. ஓகே, எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் டைம், கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, இடையில மழை வந்துருச்சு, குறுக்கிட்டதால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா சொன்ன டைம்ல வண்டி கிடைச்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓல்டு பீட் சைலன்சர் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு மாடல்ல வந்த சைலன்சர் தான். இந்த சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் டிஸ்க் போட்டிருக்கோம், டிஸ்க் கேலிபர்லாம் கோல்டு கலர்ல பண்ணிருக்கோம். செல்ஃப் போட்ட இடமே இந்த வண்டியில தெரியாது. அதுக்கப்புறம் டபுள் ஆரம் போட்டிருக்கோம், மியூசிக்கோட ஆரம் போட்டிருக்கோம், அப்புறம் LED பல்ப் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்ம ஒரு விஷயமும் எது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து அவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா பண்ணது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு விஷயம் ஆர்டர் போட்டுலாம் பண்ணது, அதனால லேட் ஆயிடுச்சு. மற்றபடி வண்டி வந்து பக்கா ஷோரூம் குவாலிட்டியா கொடுத்துருக்கோம். லேட் ஆகிற விஷயம் மட்டும் தான் JKS பைக்ஸ்ல பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த லேட் ஆகிற ரீசனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வண்டி பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நம்ம நம்பி வண்டி கொடுத்ததுக்கு. வண்டியை பத்திரமா வச்சுங்க. வண்டி அவ்வளவு கண்ணாடி மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விடுவீங்களா? எல்லாத்துக்கும் பண்ணுவேன், எல்லாத்துக்கும். அடுத்த வண்டி கூட நான் போயிட்டு ரெடி பண்ணி புக் பண்ணி போட்டு வரேன், நீங்க ரெடி பண்ணி கொடுங்க. சரிண்ணா, ஓகே. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. இந்த மாதிரி நிறைய பேர் துபாய், சவுதி, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நிறைய ஊர்ல இருக்கவங்க நேட்டிவ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கவங்க வந்து நிறைய பேர் வண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வண்டிங்களும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. கொடுக்க போறவங்களுக்கும் சரி, கொடுத்தவங்களுக்கும் சரி, சின்ன விஷயம் வந்து என்ன சொல்றோம்னா லேட் ஆகிற ரீசன் மட்டும் தான். அந்த லேட் ஆகிற விஷயத்தை சீக்கிரமா சரி பண்ணிட்டு இருக்கோம் பக்காவா. ஆனா ஜெனுனா வண்டி கொடுத்துருவோம். அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா அண்ணன் பாத்திருப்பீங்க வீடியோல, வண்டியும் அழகா காமிச்சிருக்கோம், அவ்வளவு குவாலிட்டியா பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப வர BS6 வண்டிலாம் நிறைய பேருக்கு வண்டி பிடிக்காம தான் வந்து பழைய வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டி மைலேஜ் நான் செக் பண்ணி பார்த்தா வந்து 60 இப்பவே மைலேஜ் வந்துச்சு. நேற்று ஓட்டி ட்ரையல் பார்க்கும் போது 60 கிட்ட மைலேஜ் வந்துச்சு. அவ்வளவு ஒரு விஷயமும் பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். கஸ்டமரோட ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக கொடுத்துருக்கோம். வண்டி இப்போ தான் அவரும் வந்து ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறப்பல, நானும் அவர் இப்போ தான் நேரில் பார்த்துருக்கேன். வண்டி வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக அம்சமாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்தமாதிரி உங்களுக்கு ஒரு பைக் ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக சென்னை JKS பைக்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக நேரில் வாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எல்லாமே விஷயத்தை வந்து அவ்வளோ பக்கா பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.